சில நாட்களுக்கு முன்பாக லஞ்சம் மற்றும் ஊழல் கண்காணிப்புத்துறை இயக்குனர் அலுவலகத்தில் எமது அமைப்பு சார்பாக தமிழர் முன்னேற்றப்படை சார்பாக திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுடைய நிலத்தை ஆட்டையை போட்ட அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் பரஞ்சோதி மற்றும் அப்போது இருந்த தாசில்தார் சி கணேசன் மீது புகார் கொடுத்தோம். புகார் கொடுத்து சில தினங்களுக்கு இப்போது பொதுமக்கள்கிட்ட இருந்து நம்மளுக்கு தகவல் வந்துச்சு. வேறு ஒரு கிராமத்தில் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுடைய நிலத்தை 2016 to 2021 இந்த ஆட்சி காலத்தில், அப்போதைய அதிமுக ஆட்சி காலத்தில் அப்போ இருந்த அறநிலைத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன், அப்போ இருந்த தாசில்தார் பாண்டியராஜன், ராஜேஷ்குமார், திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுடைய தேவஸ்தானம் போர்டு செயல் அலுவலர், இவங்க எல்லாம் கூட்டாக சேர்ந்து ஊழலில் ஈடுபட்டு முறைகேட்டில் ஈடுபட்டு பல கோடி மதிப்பிலான பல ஏக்கர் கோவில் நிலத்தை ஆட்டையை போட்டு இன்றைக்கி தனிநபருக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்குறாங்க. இது சம்மந்தமாக நேற்றே நாங்கள் தகவலை சேகரித்து இன்றைக்கி லஞ்சம் மற்றும் ஊழல் கண்காணிப்புத்துறை இயக்குனர் அலுவலகத்தில் இன்றைக்கி புகார் கொடுத்துருக்கோம். நான் கொடுக்குற இந்த புகார் மனுக்களுக்கு உரிய நடவடிக்கை லஞ்சம் மற்றும் ஊழல் கண்காணிப்புத்துறை இயக்குனர் அலுவலகத்தில் எடுக்கலை அப்படின்னா அடுத்த மாதம் 20ஆம் தேதி ஆளுநர் மாளிகையை எமது அமைப்பு சார்பாக முற்றுகை போராட்டம் நடத்தலாம் நாங்கள் தீர்மானிச்சிருக்கிறோம். தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா உடனே மத்தியிலேருந்து இன்கம் டேக்ஸு, அதாவது வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை ஏதாவது ஒரு சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டு இங்கே இருக்கிற தொழிலதிபர்கள், இவர்களுக்கு ஆவாத கட்சியில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகள், மக்கள் பிரதிநிதிகள், ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர்கள் வீட்டெல்லாம் அமலாக்கத்துறையையும் வருமான வரித்துறையும் வச்சு மிரட்டுறாங்க. பாஜக, ஆர்எஸ்எஸ் இவங்கெல்லாம் இந்து மக்களுக்கும் இந்து கடவுள்களுக்கும் இவங்க தான் ரெப்ரசன்டேட்டிவ் ஆச்சே. அதனால் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுடைய சொத்தை பாதுகாக்கணும். அந்த சொத்தை மீட்டெடுத்து மீண்டும் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் தேவஸ்தானத்துக்கிட்ட ஒப்படைக்கணும்னு மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி வருகின்ற மார்ச் 20ஆம் தேதி எமது தமிழர் முன்னேற்றப்படை சார்பாக எனது தலைமையில் ஆளுநர் மாளிகை முற்றுகை எடுக்கலான்னு நாங்கள் தீர்மானிச்சிருக்கிறோம். அரசியல் ரீதியாக எனக்கும் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுக்கும் முரண்பாடு இருந்தாலும், கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், அரசியல் களத்தில் நடிகர் விஜயை விட சீமான் அவர்கள் மூத்தவர் தான். அதனால் அந்த அடிப்படையில் அவர் ஏதாவது தகவல் சொல்லியிருக்கலாம். அதான் இல்லை, வயது வித்தியாசத்துலேயும் அண்ணன் சீமான் அவர்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 65-70 இருக்கும். நடிகர் விஜய் அவர்களுக்கு இப்போ 50க்கு மேலே இன்றைக்கி தாண்டி இருப்பார். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் இன்றைக்கி சினிமா துறையில் பொறுத்த வரைக்கும், சினிமா துறையில் அதாவது வயசுலாம் முடிஞ்சு மார்க்கெட்லாம் போனதுக்கப்புறம் தலையில் இருக்கிற மயிரெல்லாம் கொட்டினதுக்கப்புறம் நேராக அவங்கக்கிட்ட சம்பாதிச்ச சினிமா துறையில் அவங்க சம்பாதிச்ச பணத்தை வச்சு அவங்க சினிமா, அதாவது அவங்களுடைய ரசிகர்களுக்கு ரொம்ப, அந்த ரசிகர்களுடைய குடும்பம் ஏதாவது வறுமையில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு, பொருளாதாரம் இல்லாதவங்களுக்கு, மருத்துவம் இல்லாத உடம்பு சரியாதவங்களுக்கு, கல்வியில் பணம் இல்லாதவங்களுக்கு, திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் போய் உதவி செய்ய மாட்டாங்க. இவங்க சம்பாதிச்ச நேராக அரசியலில் தான் குதிச்சிடுறாங்க. அப்படி தான் இன்றைக்கி நடிகர் விஜய் அவர்கள் இன்றைக்கி அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. இப்போ கூட சமீப காலத்தில் நடிகர் விஜய் அவர்களுடைய அசிஸ்டண்ட்டாக ஒரு பெரிய ஒருத்தர் பேட்டி கொடுத்துருந்தாரு. தன்னுடைய மகளுக்கு திருமணத்துக்கு அழைச்சிருக்கிறாரு. திருமணம் நடத்துறதுக்கு அப்போதைய அளவில் அவர்கிட்ட பொருளாதாரம் இல்லாதனால அவர்கிட்ட உதவி கேட்கலான்னு போயிருக்கிறப்ப பார்க்கலான்னு சொல்லி அமைச்சிருக்கிறாரு. அப்போ அவர் கூட அவருக்கு கொடை பிடிச்சி அவரை பாதுகாத்த, அவரை நேசித்த ஒரு நபருக்கு கூட அவர் உதவி செய்ய மனமல்ல. இப்போ கூட அவர் ஏன் அந்த விஷயத்தை கூட வெளியே சிலர்லாம் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் என்பது மக்கள் பணி, மக்களுக்கு இறங்கி சேவை செய்கிற இடம். அப்போ அரசியலுக்கு வந்த விஜய் அவர்கள் அந்த மனமே இல்லாமல் அவர் சினிமா துறையில் இருக்கிறப்ப இப்போ நாட்டு மக்களுக்கு அவர் என்ன உதவி செய்வார்ன்றது தான் அவருடைய வாதமாக அவர் பேசியிருக்கிறாரு. என்ன
மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும், பாஜக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களையும் தமிழர்களையும் வந்து வஞ்சித்து தான் வருகிறது. தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியும் கரெக்டாக ஒதுக்க மாட்டுறாங்க. அதை நம்ம சுட்டி காட்டி இவ்வளோ பிரச்சனைகள் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இருக்குதுன்னு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கடிதம் வாயிலாகவோ இல்லை ஊடகத்தின் வாயிலாக தெரிவித்தாலும் அவங்க செவி சாய்க்கிறது கிடையாது. அதை தவிர்த்து அவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே ரைடு விடுறாங்க. இது வந்து ஒரு பழிவாங்க செயலாக, ஒரு ரவுடித்தனமாக, ஒரு 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 சுயமாக இயங்குகிற ஒரு அமைப்பை வந்து அவங்க வந்து ஒரு ரவுடிசம் போலவோ அவங்க பாஜக கட்சியுடைய மாவட்ட செயலாளர்கள் போல் வந்து இன்றைக்கி செயல்பட்டு இருக்காங்க. அது போல் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டு ஆளுநரும் இன்றைக்கி செயல்பட்டு இருக்கிறாங்க. நடிகர் விஜய் அவர்களுக்கு வந்து அரசியல் புரிதல் கிடையாது, அரசியல் அனுபவம் கிடையாது, தலைமைக்கான பண்பு கிடையாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவர் வந்து அரசியல் ரீதியான கருத்துக்களெல்லாம் வந்து பேசுறதுக்கான வாய்ப்பை நம்ம வந்து எதிர்பார்க்கக்கூடாது. எம்பி கனிமொழி சோமு வந்து நேற்றுக்கு வந்து நங்கநல்லூரில் ஒரு மீட்டிங்கில் கலந்துக்கிட்டு ஒரு உரையாற்றிருக்காங்க. என்னன்னாக்கா இரட்டை மொழி கொள்கையில் இருக்கிற நம்ம கொள்கை வந்து அதில் படித்தவங்க வெளிநாட்டில் வந்து உயர் பதவியில் உயர் இடத்துலலாம் வேலை செய்கிறாங்க. ஆனால் ஹிந்தி படித்தாக்கா இங்கே வந்து பானிபூரி விற்கிறதுக்கு கஞ்சா விற்கிறதுக்கெல்லாம் அது ஆகிப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் யாருக்கு தேவையோ ஹிந்தி அவங்க படிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இல்லை, இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இனத்தை வந்து அழிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களுடைய கலாச்சாரத்தில் கை வைப்பாங்க, அதன் பிறகு அவங்க மொழியில் கை வைப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த தானாக அந்த இனம் அழியுன்றது நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சிருக்கிறோம். நம்ம ஈழத்தில் அப்படி தான் நடந்துச்சு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மொழி உலகத்திலேயே மூத்த மொழி, முதன்மையான மொழி, பழமை வாய்ந்த மொழி. நம்மளுடைய மொழியை தவிர்த்து இரண்டாவது மொழியாக ஆங்கிலம், நிறைய மொழிகளை நீ தமிழ்நாட்டில் கற்றுட்டுருக்காங்க. இந்தி மொழி படித்தாதான் இங்கே வேலை வாய்ப்பு கொடுப்பாங்க, இந்தி மொழி கற்றுக்கிட்டா தான் இங்கே எல்லா சலுகையும் நம்ம கிடைக்கும்ன்றது வந்து அந்த பேச்சு வந்து அது தவறான இது. அது யார் சொல்லியிருந்தாலும் வந்து அது தவறான இது. முதல்ல நம்ம தமிழ் மொழி, ரெண்டாவது லாங்குவேஜாக வந்து எல்லாருமே இப்போ ஆங்கிலம் நம்ம எல்லோரும் கற்றுட்டுருக்கோம், பேசுகிறாங்க. மூன்றாவதாக ஒரு மொழியை கற்றுக்கணுன்றது அவங்கவுங்க விருப்பம். அதை வந்து திணிக்கணுன்றது வந்து அது தவறாது. அது மத்திய அரசாங்கமோ அந்த கட்சிக்காரங்களும் தொடர்ச்சியாக வந்து இந்தி மொழினா அந்த கட்சிக்காரங்க மூலம் கற்றுக்கிட்டு வேலை வாய்ப்பில் முதன்மையாக வரட்டும். ஏன்னா ஹிந்தி பேசுனா இங்கே வந்து நாங்கள் நம்ம கண்கூட பார்க்குறவங்க ஹிந்தி மொழி பேசுகிறவங்க இன்றைக்கி பானிபூரி தான் விற்றுனுக்குறான். இல்லைனா வந்து இங்கே இருக்கக்கூடிய சிறு குழந்தைங்களை வந்து பாலியல் ரீதியான அத்துமீறலில் மீறான். வேறு என்ன செய்கிறான்? ஹிந்தி மொழியில் மட்டும்தான் பண்ணுறாங்களா? அதாவது தொடர்ச்சியாக சமீப காலத்தில் இன்றைக்கி வந்து வடநாட்டுக்காரனுங்க தான் இங்கே வந்து எல்லா வேலையும் இங்கே பார்த்தானுங்க. கொள்ளை அடிக்கிறதுலேருந்து, கொலை பண்ணுறதுலேருந்து, குழந்தைங்களை ரேப் பண்ணுறதுல எல்லா வேலையும் பார்த்தானுங்க. அவனுங்களை என்ன பண்ணுறோம், நம்ம அழகாக அவனை முகமூடி போட்டு அவனை வந்து ஒரு மாப்பிள்ளை மாதிரி அவனை வந்து கூப்பிட்டு வந்து ஜெயிலில் விட்டுடுறோம். அவனுக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுத்தோமா? நம்ம கவர்மெண்ட்டும் அவனை தண்டனை வாங்கி நம்ம கொடுக்காம இருக்கிறோம். அப்படி இருக்கிறப்ப வந்து இந்தி மொழி பேசுகிறவங்க இங்கே என்ன வந்து பேர் சொல்கிற அளவுக்கு, நம்ம வந்து பெருமையாக பேசுகிற அளவுக்கு அவங்க இங்கே என்ன வேலை பார்த்துருக்குறான்? ஒன்றும் கிடையாது. பாலியல் குற்றங்களுக்கு திமுக அரசு எந்த விதமான நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஒரு வழக்கு போடுறாங்க அப்படின்னா நீதிமன்றத்தில் வந்து அந்த வழக்கை வந்து உடனடியாக விசாரிக்கிறதுக்கான வேலை வாய்ப்புகளை காவல்துறை செய்யணும். இன்றைக்கி ஆந்திரா மாநிலத்தில் ஜெகன்மோகன் ரெட்டி அண்ணன் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறப்ப பாலியல் ரீதியான குற்ற வழக்குகள், பெண்கள் மீதான, குழந்தைகள் மீதான பாலியல் ரீதியான குற்ற வழக்குகள் பதிஞ்சாங்கன்னா 1 மாதத்தில் விசாரித்து 3 மாதத்தில் தண்டனை கொடுத்துடணும். அது அவர் இருக்கிற போது அது பண்ணாங்க. அதே போல் தான் நம்ம தமிழ்நாட்டிலே நம்ம கேட்குறோம். இப்போ பாலியல் ரீதியான அத்துமீறல் அனகாமத்தில் ஒரு பையன் வந்து ஒரு குழந்தைய வந்து ரேப் பண்ணிவிட்டு அதை எரிசி சாவடித்தான். வெளியே பெயிலில் விட்டாங்க, கூண்டாஸ் போட்டுட்டு வெளியே வந்து அம்மா வந்து அவன் போதைக்கு வந்து பணம் கொடுக்கலன்னு பெத்த தாயை வந்து சாகடித்தான். சிறையில் போட்டாங்க, தூக்கு தண்டனை வந்து அறிவித்தாங்க. ஆனால் சாட்சி சரியாக இல்லை அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவன் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எல்லாம் அதாவது நான் ஒரு பெண்ணாக பேசுகிறேன், ஒரு தலைவியாக இல்லாமல் ஒரு பெண்ணுக்கு ஒரு பாலியல் ரீதியான வலி எப்படி ஏற்படும் அப்படின்ற அந்த வலி வேதனை என்னன்னு நம்ம வந்து ஒரு பெண்ணாக நான் பேசுகிறது என்னென்னா, சாதாரண ஒரு குழந்தை, சாதாரண ஒரு பெண் பாலியல் ரீதியான அத்துமீறலில் வந்து அவங்க பாதிக்கப்பட்டாங்க, குற்றச்செயலில் அத்துமீறல் அவங்களுக்கு தாக்கப்பட்டாங்க அப்படின்னா சாதாரணமாக அதை கடந்து போயிடுறாங்க. இதுவே ஒரு நடிகைகளுக்கு ஒரு பிரச்சனை, இதே ஒரு செலிபிரிட்டிங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா சாதாரண சமூக சோஷியல் மீடியாலும் சரி, சேட்டலைட் ஊடகத்துலேயும் வந்து அது பிரேக்கிங் நியூஸாக போட்டு அது பெரிய விஷயமா அவங்களுக்கு நடிகைகளுக்கு மட்டும்தான் அப்படி கருப்பு இருக்குது. சாதாரண பாமர பெண்களுக்கு, கிராமத்தில் இருக்கிற பெண்களுக்குலாம் அந்த கருப்புலாம் பெரிய விஷயமா தெரியலன்னு பூதாகரமாக பேசுகிறாங்க. உடனடியாக வழக்கு போடுறாங்க, உடனடியாக ஷார்ட் ஷீட் ஃபைல் பண்ணுறாங்க, உடனே தண்டனை கொடுக்குறாங்க. அப்போ தொடர்ச்சியாக வந்து ஆளும் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, பாலியல் ரீதியான தாக்குதல் எந்த ஒரு பெண்ணுக்கு நேர்ந்தாலும் உடனடியாக காவல்துறைக்கு வந்து ஒரு உத்தரவு போடணும். ஒரு தனி அமைப்பு அவங்களுக்கு அந்த பாலியல் வழக்குகளை விசாரிக்கிறதுக்குனே ஒரு அமைப்பை உருவாக்கி 1 மாதத்தில் அவங்க ஷார்ட் ஷீட் ஃபைல் பண்ணி 3 மாதத்தில் அவங்களுக்கு தண்டனை கொடுத்து அவங்களுக்கு தண்டனை கொடுத்து சாகடிச்சணும். தண்டனை கூட சட்டத்தில் வந்து மாற்றம் பண்ணணும்.
எப்போ அரபு நாட்டெல்லாம் அறுத்து போடுறானுங்களோ அது போல் பாலியல் ரீதியான பெண்கள் மேலே கை வச்சு அவங்களாம் அறுத்து போகிறதுக்கான சட்டத்தை வகுக்கணும்னு இந்த ஊடகத்தின் வாயிலாக நான் கேட்டுக்கிறேன். ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட் நான் தமிழ்நாட்டில் நிறைய அரசியல் கட்சி தலைவர்களை வந்து அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணியிருக்கிறேன். நான் விமர்சனம் பண்ணாத ஒரே தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான். ஏன்னா 2016 மக்கள் நல கூட்டணியில் ஐயா வைகோ அவர்கள் வந்து என்னை தொலைபேசியில் அழைச்சி எனக்கு நீங்கள் வந்து இளைஞர் படையோட இளம் பெண்ணாக நீங்கள் வந்து போராட்ட காலத்தில் நின்று சிறையை கண்டு மக்களுக்கான அடிப்படை உரிமைகளுக்காக நீங்கள் வந்து போராட்டம் பண்ணுறேன், உங்களுடைய குரல் வந்து கோட்டையில் ஒலிக்கணும் அப்படின்னு என்னை வர வச்சு எனக்கு சீட்டு கொடுத்து பம்பரம் சின்னத்தில் நிற்க வச்சார். அதன் அடிப்படையில் நான் 3வது இடத்துல வந்தேன். 2014 முதல் முறையாக தேர்தலை சந்தித்து 3வது இடத்துல மக்கள் எனக்கு 15,000 வாக்கு செலுத்தி என்னை வந்து 3வது இடத்துல எனக்கு வர வச்சாங்க. அப்போ அந்த கூட்டணி அந்த கூட்டணியில் இருக்கிறப்ப விஜயகாந்த் அண்ணனை வந்து பார்க்குறதுக்கு வைகோ அவர்களை என்னை அழைச்சிட்டு போகிறப்ப விஜயகாந்த் அண்ணன் சொன்னார், உங்களை நான் நிறைய போராட்டத்தெல்லாம் பார்ப்பேன், கருப்பு உடை அணிஞ்சு உங்களை ஒரு பெண் பெரியாராக நான் வீட்டில் எங்கள் மனைவி கிட்டே என்னுடைய மச்சாங்கிட்டலாம் நான் சொல்லுவேன், பிள்ளைங்க கிட்டலாம் அக்கா பார் எப்படி போராடுறாங்க, இப்படி தான் இருக்கணும் ஒரு பெண்ணுனா சிங்கம் போல் அப்படின்னு சொல்லி உன்னை பெருமையாக பேசுவோமான்னு அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் சில உதவிகள்லாம் கூட எனக்கு செய்யணும், அரசியலில் வந்து நீ பெரிய ஒரு ஆளாக நீ வரணுமா, ஒரு பெண் வந்து அரசியலுக்கு வருதே பெரிய விஷயம், அதுவும் வந்து ஒரு ஆண்களுக்கு நிகராக வந்து களத்தில் நின்று போராடி சிறையை பார்க்குற ஒரு பெண் வந்து பார்க்குறது ரொம்ப உங்களுக்கு வந்து இந்த கூட்டணி இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் சில உதவிகள்லாம் உங்கள் அமைப்புக்கு செஞ்சு கட்டமைப்பு ஏற்படுறதுக்கான உதவிகள்லாம் செய்கிறேன்னு சுதீஷ் அண்ணன்கிட்ட அவங்க சொன்னாங்க. அதன் பிறகு அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டதுனால அவரை போய் சரியாக நான் பார்க்க முடியல, என்னை நேராக சந்தித்து அவர் பேசுகிறப்ப. அதுக்கப்புறம் அவங்க கட்சியில் அவங்க அண்ணனுங்களெல்லாம் நான் தொடர்பு கொண்டு பேசுகிறப்ப அவங்க சரியான எனக்கு வாய்ப்பு எனக்கு எதுவும் ஏற்படுத்தி கொடுக்கல. அப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெண் வந்து நான் சார்ந்து இருக்கக்கூடிய சமுதாய தலைவர்களே வந்து வீரலட்சுமி வந்து தமிழ்நாட்டில் ஒரு அரசியலில் அவங்க பெரிய ஆளாக வந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு தாக்கத்தை நான் உண்டு பண்ணுவேன், நான் அரசியல் தாக்கத்தை உண்டு பண்ணால் சிலருக்கெல்லாம் ஜாதியை வச்சு அரசியல் வியாபாரம்லாம் பண்ண முடியாதுன்றதுக்காக சிலர்லாம் என்னை வந்து எனக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அண்ணன் சீமான் அவர்கள் என்னை வெட்டி போட்டு போய்டுவேன்னு சொன்னபோது கூட எனக்கு யாரும் ஆதரவு நிலையெல்லாம் நிற்கல. இது இப்போ கூட சத்தியமூர்த்தி பவன் வழக்கில் கூட காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக இப்போ வந்து எனக்கு விட்னஸ்லாம் சொல்ல வராங்க. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய இப்போ எம்பியாக கூட இருக்கிறாங்க அக்கா போன்றவர்கள்லாம் வந்து எனக்கு வந்து மயிலாடுதுறை எம்பி அவங்க போன்றவங்களாம் எனக்கு வந்து ஆறுதலாக நின்னாங்க. ஆனால் நான் சார்ந்திருக்கக்கூடிய வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த சில சாதி கட்சி வச்சுருக்கக்கூடிய தலைவர்களோ அண்ணன்களோ யாரும் எனக்கு வந்து உறுதுணையாக யாரும் நிற்கலை. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் விஜயகாந்த் அண்ணன் நான் வளரணும்னு ஆசைப்பட்ட ஒரு தலைவர், அவருடைய கொள்கை அவருடைய கட்சி வந்து தமிழ்நாட்டில் அவர் எதிர்கட்சியாக இருந்தார், ஆனால் அவர் முதலமைச்சராக இருக்க வேண்டிய வாய்ப்பை வந்து மக்கள் அவருக்கு கொடுக்கல. அதனால் அவருடைய புகைப்படத்தோடு இன்றைக்கி அவங்களுடைய துணைவியார் வந்து களத்தில் நின்று இன்றைக்கி வந்து மக்களை சந்தித்து வாக்கு சேகரித்து அவங்க நல்ல அதிகாரத்துக்கு வந்து அவங்க கணவர் என்ன மக்களுக்கு வந்து உணவளித்து கல்விக்கு அவருடைய காலேஜை வந்து இலவசமாக நிறைய பேர் படிக்க வச்சுருக்காருன்னு அவரே என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. அப்படி போல் அவங்க மனைவியும் செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். கூட்டணியில் அவங்க வந்தது தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்லை, எங்களை போன்ற தலைவர்களுக்கும் அது ஒரு சந்தோஷம் தான். 2026 தேர்தலில் அந்த தொகுதியில் போட்டிடுறீங்களா இல்லை விருப்பம் பண்ணியிருக்கீங்களா? தொடர்ந்து என்னுடைய குடும்பத்துலேயும் சரி என்னுடைய மாமனார் குடும்பத்தில் வந்து நீதி கட்சியில் இருந்திருக்காங்க. என்னுடைய மாமனார் வந்து சைவ வெள்ளாள முதலியார், என்னுடைய மாமியார் வந்து ஆதி தமிழ்குடி. அப்போவே நீதி கட்சியில் அவர் இருந்து பெரியார் தலைமையில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தலைமையில் வந்து சாதி மறுப்பு திருமணம் பண்ணிக்கினாங்க. நானும் என் கணவரும் நான் 1 இயர் எங்கள் கணவர் வந்து சைவ வெள்ளாள முதலியார், நாங்களும் சாதி மறுப்பு திருமணம் பண்ணோம். எங்கள் குடும்பத்தில் நிறைய பேர் சாதி மறுப்பு திருமணம் பண்ணியிருக்கிறாங்க. சில கூமட்டைங்க கூட இதை பார்ப்பானுங்க, பார்த்துட்டு இது கூட எவிடன்ஸ் கேட்பாங்க. இதுக்கும் நான் எவிடன்ஸ் வச்சுருக்கேன். ஏன்னா எங்கள் மாமனார் வந்து திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் கோவிலில் தான் எங்கள் மாமியார் திருமணம் பண்ணாங்க. அது வந்து ரிஜிஸ்ட்ரி மேரேஜ் கவர்மெண்ட்டில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. சில கூமட்டைங்களாம் கேட்கறதுக்காக சொல்கிற எவிடன்ஸோட தான் நான் பேசுகிறேன். ஏன்னா இந்த வீரலட்சுமி எவிடன்ஸ் இல்லாமல் பேச மாட்டேன். நானும் என் கணவரும் சாதி மறுப்பு திருமணம் தான் பண்ணியிருக்கிறோம். தொடர்ச்சியாக நாங்கள் எல்லாருமே திராவிட கருத்தியல் பகுத்தறிவு பகலவன் பெரியார் அவர்களுடைய வழியில் நாங்கள் எல்லாருமே எங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே திமுக கட்சின்றது எங்களுடைய முன்னோர்கள் எங்கள் தாத்தா பாட்டி ஆரம்பித்த கட்சி தான். அதனால் நான் அரசியலுக்கு வந்து நான் வளரணும்னு நினைக்கிற கட்சி திமுக கட்சி. என்னுடைய இப்போ சமீப காலத்தில் வந்து திமுக ஆட்சிக்கு வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் என்னை ஒடுக்கணும்னு நினச்சி பல வழக்குகள்லாம் போட்டாங்க, பொருளாதாரத்தில் சிரித்தாங்க. அதுக்கான ரிவெஞ்ச் தான் போய்ட்டு அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துனுக்குறேன். கலைஞர் ஐயா உயிரோடு இருக்கும்போது 2007 நான் தொழிற்சங்கத்தை ஆரம்பிக்கிறப்ப அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு வந்து மருத்துவ காப்பீடு வேணும்னு நான் போராட்டம் பண்ணேன். ஐயா கார் வரப்போ நாங்கள் நடு ரோட்டில் உட்காந்து போராட்டம் பண்ணுறப்ப அவர் ஐயாவே கேட்டு இது என்ன பிரச்சனைன்னு கேட்டு உடனடியாக அந்த மருத்துவ காப்பீடு வந்து கொடுக்கணும்னு அமல்படுத்தினார்.
அப்போவே நான் சொல்கிற கோரிக்கைகள்லாம் திமுக ஆட்சி காலத்தில் திமுக அரசு வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதனால் என்னுடைய ஆதரவு நிலை வந்து இப்போ திமுக கட்சிக்கு நாங்கள் வந்து கொடுத்துருக்குறோம். எங்கள் தமிழர் முன்னேற்றப்படை சார்பாக எங்களுக்கான ஆதரவு கடிதங்களும் நாங்கள் அறிவாலயத்தில் கொடுத்துருக்குறோம். எனக்கு மக்கள்கிட்ட இருந்து எனக்கு அதிகாரம் எனக்கு கொடுத்தாங்கன்னா களத்தில் நின்று போராடி பெற உரிமைகளை வந்து நான் அதிகாரத்தில் வந்து அவங்களுக்கு ஈஸியாக பண்ணி கொடுத்தலாம். அப்படி வாய்ப்பு கிடைக்கலன்னா மக்கள் களப்பணி செஞ்சு போராளியாகவே இருப்பேன். இல்லை சீட்டில் அப்படிலாம் போய் கேட்கல. திமுக கூட்டணிக்கு ஆதரவு கடிதம் தான் கொடுத்துருக்குறேன். அவங்க வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா நிற்கலாம். 500க்கும் மேற்பட்ட வாக்குகளை வந்து சொல்லிட்டு 60 வாக்குகள் தான் நிறைவேற்றிருக்காங்க. அன்புமணியும் இன்னைக்கு வந்து நயினார் நாகேந்திரனும் லிஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. இது எப்படி பாருங்க? அண்ணன் அன்புமணி அவர்கள் பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னுடைய ரத்தம் தான் அவங்க. விமர்சனங்கள் 1000 இருந்தாலும் வந்து எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரப்போ யாருமே எனக்காக வந்து நிற்கலை. நம்ம குடும்பத்து பொண்ணு, நம்ம ரத்தம், அதையும் கடந்து சிறு வயதிலிருந்து இப்போ வரைக்கும் 3 முறை சிறை கண்டு கனிம வள கொள்ளைக்காக எதிர்த்து போராடி சிறைக்கு போயிருக்காங்க. ஆந்திராவில் 20 பேர் தமிழர் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட போது எல்லாருமே வந்து மைக்க பிடிச்சி பேசிட்டு இருக்கிறப்ப களத்தில் நின்று போராடி வழக்கு வாங்கி 15 நாள் சிறையில் இருந்தா. 7 விடுதலைக்காக போராடி அவங்களுடைய வழக்கு வந்து இது பண்ணணும், அவங்கள விடுதலை செய்யணும்னு போராடி 307 வழக்கு 22 வயசில் வாங்கி 21 நாள் சிறையில் இருந்தால் இந்த வழக்கு இன்னமும் நான் சந்திச்சுட்டு இருக்கிறேன். திமுக கவர்மெண்ட் கூட இன்றைக்கி வந்து எனக்கு அவங்க கவர்மெண்ட் வரதுக்கு முன்னாடியே வந்து தமிழர்கள் உரிமைக்காக போராடுற அமைப்பு தலைவர்கள் மேல் போட்ட வழக்குகள்லாம் ரத்து செய்யப்படும்னு சொன்னார். ஆனால் இது வரைக்கும் என் மீது போடப்பட்ட வழக்குகள் எதுவும் ரத்து செய்யப்படலை. நான் திமுகவுக்கு ஆதரவு நிலையாக இருந்தாலும் என் மீது எதுவும் வழக்குக்கு நான் சந்திச்சுன்னு தான் இருக்கிறேன். அப்போது அன்புமணி அவர்கள் இவங்கெல்லாம் வந்து எனக்கு யாருமே வந்து சப்போர்ட்டாக இல்லை. அதனால தான் இன்றைக்கி நான் ஓப்பனாக ரொம்ப நாளமாக சொல்லணும்னு இருந்தேன். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்காக சொல்கிறேன். யாருமே எனக்கு ஆதரவாக நிற்கலை, யாருமே எனக்கு உறுதுணையாக இல்லை. அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பொதுமக்கள்லேயே எனக்கு சொல்கிறது, சில ஆதரவாளர்கள், சில அமைப்பு தலைவர்கள், சில அண்ணன்கள்லாம் எனக்கு சொல்கிறது என்னென்னா, நீங்கள் அரசியல் களத்தில் நீங்கள் முன்னெடுக்கிற போராட்டம் ஒன்றும் லேட்டாக இருந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்தாலும் அது இந்தியா முழுக்க வந்து அந்த போராட்டத்தை பேசும் அளவுக்கு நீங்கள் முன்னெடுக்கிறீங்க. இது ஐயா வைகோ என்கிட்ட சொன்னார் சிறையில். அவர் சிறையில் இருக்கிறப்போ புழலில் நான் போய் பார்க்குறப்ப அவர் என்கிட்ட இது சொன்னது. அப்போ எங்கள் தோழர்கள் எல்லாருமே வந்து கூண்டாஸில் உள்ளே இருந்தாங்க, பாம்லாஸ் கேஸில், அதாவது ரஜினிகாந்த் வீடு முற்றுகை போராட்டத்தில். இது நிறைய இடத்துல பேசியிருக்கிறேன். அப்போ வைகோ ஐயா சொல்வார், இந்தியா முழுக்க உங்களுடைய போராட்டம் வந்து பேசுகிறாங்க, அந்த அளவுக்கு நீங்கள் ஒவ்வொரு போராட்டம் நீங்கள் லாஸ்ட் மினிட்ல முன்னெடுத்தாலாம் வருது, உங்களுக்கான வாய்ப்பு பயங்கரமாகுது, மக்கள் உங்களுக்கு ஆதரவு நிலையில் நிற்கிறாங்க. இப்போ நான் ஒரு காணொலி நானே சுயமாக நின்று பேசி போட்டாலும் எனக்கு வந்து என் கட்சி தொண்டன் வந்து பல கோடி பேர் கிடையாது, பல லட்சம் பேர் கூட கிடையாது. ஆனால் இந்த 3 மில்லியன் 4 மில்லியன் இந்த பார்க்குறாங்க அப்படின்னா மக்கள் ஆதரவு எனக்கு இருக்குது. அப்போ மக்கள் சப்போர்ட் எனக்கு இருக்கிறதுனால களத்தில் நின்று நான் போகிறேன்னா எல்லாரையும் ஓவர்டேக் பண்ணி தமிழ்நாட்டில் வீரலட்சுமி அரசியலில் ஒரு மையப்புள்ளியாக நான் இருப்பேன்னு தெரிஞ்சு எல்லாரும் என்னை அவாய்ட் பண்ணுறாங்க. அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் கடைசி வரைக்கும் இந்த மக்களுக்காக, இந்த மண்ணுக்காக, இந்த மக்களுடைய உரிமைக்காக களத்தில் நின்று போராளே சாவேனே தவிர யார்கிட்டையும் போயிட்டு சீட்டுக்காக, பொட்டிக்காக, பணத்துக்காக காலில் விழுந்து மண்டிடுற இனத்துல நான் போடலை இந்த வீரலட்சுமி. அதனால் இன்றைக்கி வந்து அவங்களுடைய எலெக்ஷன் வரப்போ தான் மக்களை பற்றி பேசுவாங்க. எலெக்ஷன் தேர்தல் வரப்போ தான் மக்களுடைய வழி என்னன்னு தெரியுது சிலருக்கு. எலெக்ஷன் வரப்போ தான் வந்து மக்களுடைய உரிமையை பற்றி பேசுகிறாங்க. இவங்களாம் அரசியல் கட்சி தலைவர்களா? இவங்களாம் தலைவர்களா? 5 வருஷமாக பேசாத வாயெல்லாம் இன்றைக்கி தேர்தல் வரப்போ பேசுதுன்னா இப்போ எதுக்காக இவங்க அரசியல் கட்சி நடத்துகிறாங்க? இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் தேர்தலில் வாக்கு சேகரிக்க வராங்க பார்த்தீங்களா, அப்போ அன்றைக்கி கேள்வியாக முன் வைப்பாங்க. நான் திரைப்படமே அதிகமாக பார்த்தது கிடையாது. இல்லை, அந்த படத்தை பற்றி எனக்கு அவ்வளோ என்ன டீட்டெயில் தெரியலைங்களே. மேடம், இப்போது பாலியல் கூட்டத்தில் வந்து போலீஸார் வந்து சரியாக நடவடிக்கை எடுக்கலன்னு இது வந்து சிஎம் நேரடியாக கண்காணிப்பில் இருக்க போலீஸார் சரியாக செயல்படலன்னு சொல்ல வருகிறா? அப்படி இல்லை. இப்போ தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு காவல்துறை வந்து உலகத்திலேயே பேர் போன காவல்துறை, நம்ம காவல்துறை. அதை நம்ம மார்த்தட்டி சொல்லிக்கலாம். நம்ம காவல்துறையை பற்றி நம்ம கர்வமாக பேசிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து நுணுக்கமாக வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுல நம்ம போலீஸை வந்து நம்ம வந்து விட்டு கொடுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அவங்களுடைய விசாரணையெல்லாம் இருக்கும். இந்த பாலியல் புகார் சம்மந்தமாக மட்டும் என்னென்னா வந்து கொஞ்சம் துரிதமாக, ஏன்னா இதில் வந்து எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுறது, விட்னஸை விசாரிக்கிறது, சில ஆவணங்கள் கலெக்ட் பண்ணுறதுக்குலாம் அவங்க கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிறாங்க. அதுதான் வேண்டாம். இப்போ கொலை கேஸு, அசால்ட்டு கேஸு, மற்ற வழக்குகள்லாம் துரிதமாக, இந்த கஞ்சா கேஸு, போதை கேஸு எல்லாம் துரிதமாக வழக்கு போட்டு உள்ள தூக்கி வைக்கிற இந்த காவல்துறை அதிகாரிகள்
இந்த பாலியல் ரீதியான வழக்குகளில் வந்து உடனடியாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அவங்களுக்கான தண்டனையை துரிதமாக வாங்கி கொடுத்ததுக்கான முயற்சியில் அவங்க வந்து காலதாமதப்படுத்தக்கூடாதுன்னு தான் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் மட்டும், இந்த திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவில் சொத்தை வந்து கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. யாராவது கோவில் சொத்தை யாராவது கொள்ளடிப்பாங்க? கோவில் சொத்தை கொள்ளடிக்கிற வந்து மக்களை எப்படி பாதுகாப்பான்? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் அண்ணன் வந்து த்ரிஷா குறித்து ஒரு அவதூறு பேசிட்டாரு. நடிகை த்ரிஷாவுக்கு கொடுக்குற முன்னுரிமை, அதாவது நான் வெளியே சொல்லக்கூடாது, நான் கோடம்பாக்கம் கூத்தாட்டின்னு சொன்னால் சிலருக்குலாம் கோபம் வருது. எவ்வளோ பணம் கொடுத்தாலும் அவுத்து போட்டு ஆடுற நடிகைகள், த்ரிஷா போன்ற நடிகைகளுடைய விவகாரத்தை வந்து பிரேக்கிங் நியூஸாக போடுறீங்க, அதை வந்து வைரல் பண்ணுறீங்க. ஆனால் இந்த விவகாரம் மக்களுக்கு தெரியுமா? இப்போ நான் கொடுத்த புகார் இப்போ தெரியுமா? அந்த அளவுக்கு தெரியாது. நாட்டு மக்களுக்கு, பாமர மக்களுக்கு கோவில் சொத்தை கொள்ளையடிச்சவன் எவன்னு தெரியாது. யார் கொள்ளையடிச்சிருக்கிறா? ஆளுங்கட்சியில், அதிமுக ஆட்சியில் ஒரு அமைச்சர், அரசு அதிகாரிகள், ஊழல் அரசியல்வாதி, இவங்க எல்லாம் சேர்ந்து கொள்ளடிச்சிருக்கிறாங்க. இதை எதுக்கு நாட்டு மக்களுக்கு ஏன் வெளிப்படுத்த மாட்டீங்க? ஆனால் ஒரு நடிகை ஒரு பணம் கொடுத்தா என்ன வேணாலும் செய்கிற ஒரு நடிகைக்கு மட்டும் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குற இந்த சோஷியல் மீடியாலாம் ஏன்? ஒரு நம்மளுடைய சொத்துங்க, இது தமிழ்நாட்டுடைய சொத்து. இந்த சொத்தையும் இந்த மண்ணையை பாதுகாக்கிற எங்களை போன்றவங்களெல்லாம் ஏன் வந்து எங்களை கூட நீங்கள் போட வேண்டாம், அந்த சப்ஜெக்ட் எடுத்து போடுங்க தான் நாங்கள் கேட்குறோம். ஒரு காணொலி எங்கன்னா இருக்கா பாருங்கள்.